மொத்த குண்டு மொத்த பேரும் ஜமால் வாஷா. வாங்க மாப்ள உட்காருங்க. வெளியில உங்களை சரியா ரிசீவ் கூட பண்ண முடியல, சாரி. பரவாயில்ல அங்கிள். அம்மா டிஃபன் ரெடியா? இன்னும் சொல்லி எங்கே மாப்பிள்ள சொல்ல விட்டான். ஓன்னு கத்துறான். ஜெயகிந்த் பார்ட் 3 ஓடிட்டு இருக்கு. நல்ல வேலை நீங்க வந்துட்டு. என்னங்க தனியா ஒரு டிஸ்கஷனு? எனக்கும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. வீட்டில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதான் உங்ககிட்டயே சொல்லிடலான்னு. தயங்காம சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். மிலிட்ரி சார், இந்த காலத்தில் சின்ன பசங்க பெரியவங்க பேச்சு எங்கே கேட்குறாங்க? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க. நான் என் மாப்பிள்ளைக்கு சேர்த்தா சொல்கிறேன். என் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் புரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க குத்துப்பாட்டுக்கு லோக்கலா டான்ஸ் ஆட முடியாதுன்னு ஃபீல் பண்றாரு. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? அங்கிள் அங்கிள் வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். கன்னு. ஓ இதுவா? காலையில் ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது மிலிட்ரி சார், சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? அது என்ன சார்? அதுவா சார், நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். அது என்னுடைய மிஸ்டேக் இல்ல, அவங்களுடைய மிஸ்டேக். கெட் லாஸ்ட். யா பண்றதெல்லாம் பண்ணினா யா சவுண்ட் விடுற. உன்னால பாரு உங்க கைய வச்சினா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உயிரே போயிருக்கும். தாவத்தோட முருங்கீரையை மரத்துல ஏறி அறுத்தது தப்பா? தப்புதான். ஏன் பர்மிஷன் இல்லாம என் காம்பவுண்ட் ஏறி முருங்கைக்கீரை அறுத்தா? அதான் சுட்டு. ஏன் மிலிட்ரி சார், பறிக்க துளுத்துற போகுது. இத்தனை ஒன்று முருங்கைக்கீரைக்கு ஒருத்தர் சுற்றிக்கல பார்க்குறவங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதானே சார்? நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிற ஆளு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். அதனால இந்த சீட்டிங் பண்ணுறவன், ஃபோர்ஜரி பண்ணுறவன் எல்லாரையும் நிற்க வச்சு சும்மா சுட்டு தள்ளணும் சார். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே? நல்ல இல்லை.